எப்பொழுதும் இரத்த உறவு மீது ஏற்படக்கூடிய பாசம் இருக்கிறதே, அது செயற்கையாக உருவாகியதல்ல, பிறப்பில் இருந்து உருவாகக்கூடிய விஷயம். ஒரு தந்தை தன் மகனுக்கு காட்டக்கூடிய பாசம் அது உலகத்தில் எவன் உச்சகட்டமாக அந்த இடத்துக்கு வந்தால் அந்த பாசத்துக்கு என்ன செய்யாது, ஈடாகாது. அது அவனுக்கு இயல்பில் அல்லாஹ் தஆலா வைத்தது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இறைவன் ஏற்படுத்தி விட்டிருக்கக்கூடிய பாசம் உலகத்திலிருந்து வெளியே எவன் கருணை காட்டினாலும் சரி அந்த கருணைக்கு என்ன செய்யாது, அது ஈடாகாது. அல்லாஹ் தஆலா சொல்ற வஜஅல பைனகுமா மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் மவத்தா வரஹ்மா. வதூத் என்ற என்ன, இரக்கமுள்ளவன் இறைவன். மவத்தா நேசத்தையும் ரஹ்மத்தையும் இறைவன் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இரத்த உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பாசம் இஸ்லாமே வலியுறுத்து. அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பையும் படைத்த பின்னால முதலாவது இறைவனுக்கு முன்னால எழுந்து நின்று இறைவா எனக்கு உரிமை என்ன அப்படி என்று கேட்டது எது, சிலத்துர் ரஹம் தான். அதாவது இந்த ரஹம், அதாவது இந்த இரத்த உறவு, இந்த இரத்த பந்தம் எழும்பி கேட்டது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இரத்த பந்தத்தை ஒரு இடத்துல இஸ்லாம் என்ன செய்யுது, கடுமையாக எதிர்த்து பேசுது. எப்ப பத்ர் யுத்தம், பத்ர் யுத்தத்தில் எல்லா கைதிகளும் கிடைச்சாச்சு. முஸ்லிம்களுடைய நிலை என்னதான் பத்ர் யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டாலும் வீக்கான நிலை தான். பத்ர் யுத்தத்துடைய வெற்றி வேண்டுமென்றால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தாலும் வீக்கான நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லோருடைய உள்ளமும் இந்த இரத்த பந்தங்கள் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கு. எங்கேயோ இருந்து நடந்த யுத்தம் இல்லை, அதான் இங்க மிக முக்கியம். இது வெளியிருந்து வந்த ஒரு நாட்டை தாக்கி நடந்த யுத்தம் அல்ல. இங்க இருக்கிறது அந்த அந்த மக்காவில் பிறந்த மக்கள், எல்லா சொந்தக்காரர்கள், அண்ணன் தம்பி பெரிய தந்தை சிறிய தந்தை மாமி மச்சான், இப்படித்தான் இவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ பொதுவாகவே சிந்தனை என்ன சொல்லும், எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், விடுதலை செஞ்சிருவோம் அப்படித்தான் சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமும் அங்கதான் போச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளமும் அந்த பக்கம் தான் போச்சு. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ப ரத்த பாசமும் பந்தமும் இல்லாதவங்களா, அந்த பாசமே இல்லாதவங்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? இல்லை, அவர்களும் அதே கருணை அதே நேசம். எந்த அளவுக்கு நேசம்னா அவர் காவிர்களோடு கூட இரத்த உறவுகளை பேன்றதுல மிகவும் சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பட்டு வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் எடுத்து என்ன செஞ்சார், அதை தனது முஷ்ரிக்கான ஒரு சகோதரருக்கு அன்பளிப்பு செய்து விட்டார். முஷ்ரிக்கான ஒரு சகோதரர் ஒருவருக்கு என்ன செய்யறாரு, அன்பளிப்பு செஞ்சிட்டார். உமர் ரலியல்லாஹு யாரை யோசிக்கிறாங்க, காவிர்களோடு பெரும் கடும் போக்கு கொண்டு அந்த சிந்தனையில இருந்திருந்தா காவிரான ஒரு சகோதரருக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புவாரா? இல்லை, அவருக்கு அதெல்லாம் விளங்கி வச்சிருந்த ஒரு மனிதர். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாருண்டா, உணர்வு அப்படியே உள்வாங்கிக்கிட்டார், அப்படி கட்டுப்படுத்திட்டு சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே எனது ஆலோசனை, எனக்கு என்ற சொந்தத்தில் ஒரு ஆளை தரணும், அலிக்கு அகீல கொடுங்க, அபூபக்கருக்கு இவரை கொடுங்க. ஓத்தனா சொல்றார், யார் யார் சொந்தமோ மிச்ச நெருக்கமான சொந்தமோ அவங்கள கொடுங்க, இவர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கட்டும், இதான் எனது விருப்பம்னா. இவர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை. எதுக்கு தெரியுமா, எங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு எதிரானவர்களோடு எந்த விதமான கருணையும் எங்கள்கிட்ட கிடையாது. அல்லாஹ்வுக்கு எதிராக வந்தவர்கள், சுன்னாவுக்கு எதிராக வந்து எங்களோட போராடினவங்களோட தீனா உறவாண்டு வந்துட்டு எங்களுக்கு எது தீன் தான் என்பதை அவர்கள் உணரட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அது கொஞ்சம் ஹார்டான முடிவு, அது கொஞ்சம் ஹார்டான முடிவு, உள்ளத்தால் என்ன செய்ய முடியாது, உள்ளம் உள்வாங்காத ஒரு முடிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவரோட கருத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான், ஏற்கனவே உங்களுக்கு இப்படி நடக்கும் என்றும் நான் உங்களை மன்னிப்பேன் என்றும் கதிரிலே எழுதி இல்லாது விட்டால், அல்லாஹ் அப்படித்தான் இறக்கினான். எப்படி, ஏற்கனவே உங்களுக்குரிய தீர்ப்பு நான் எழுதிட்டேன், நான் மன்னிப்பேன். இல்லை என்றால் நீங்க இப்ப செய்த வேலைக்கு உங்களுக்கு கடுமையான தண்டனை உங்களுக்கு என்ன செய்யும், வந்து அடைந்திருக்கும். எந்த நபிக்கும் அவர்கள் இந்த பூமியில் அதிகாரம் பெறும் வரைக்கும் கைதிகளில தேர்வு கிடையாதுன்றான் அல்லாஹ் தஆலா. ஏனென்றா பலகீனமான நிலையில மன்னிக்கிறது நமக்கு வீக்கு தான் காட்டும். பலகீனமான சரி நான் உங்களே மன்னிச்சிட்டேன், ஜனாதிபதியை மன்னிச்சிட்டேன், அமைச்சரை மன்னிச்சிட்டேன், சும்மா ஒரு ஏழை சொன்னான்னு வைங்களேன், மன்னிச்சா என்ன மன்னிக்காட்டி என்ன, அவர் ஏற்கனவே வீக்கா தான் இருக்கிறாரு. எப்ப மன்னிக்கிறது பவர் தெரியுமா, மேலிடத்துல இருந்த ஒரு அந்தஸ்தான அதிகாரமான இடத்துல இருந்து அடிக்க முடிஞ்ச இடத்துல இருந்துட்டு வந்துட்டு ஓகே இப்ப மன்னிக்கிறேன்னா அது அதிகாரம். நீங்க ஏற்கனவே வீக்கா இருந்து நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா, கொஞ்சம் எங்களோட சேர விரும்புறாங்க, எங்களோட கொஞ்சம் இணைந்து கொள்ள விரும்புறாங்க, நீங்க மறைமுகமா அறிவிச்ச மாதிரி, மறைமுகமா அறிவிச்ச மாதிரி. எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை என்பதை நீங்க செய்யும் வரைக்கும் எந்த நபிக்கும் அதாவது கைதிகள் விஷயத்தில் அதிகாரம் கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த் அப்படின்னு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். எனவே அன்புள்ள சகோதரி, இது என்ன உணர்வுகளுக்கு மேலால கொள்கை இஸ்லாம் பார்க்க சொன்ன ஒரு இடம். இந்த இடத்துல சொல்ல போனா சிலத்துர் ரஹம் தோர்த்து போகுது. இன்னொரு இடம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தம்,
அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சில மரங்களை வெட்டினாங்க, சில மரங்களை வெட்டினார்கள். அதாவது விளைச்சல் நிலங்கள் அவைகளை வெட்டினாங்க. இஸ்லாத்துடைய தடை என்ன? மரங்கள் விளைச்சலங்கள் இதை என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல கொஞ்சம் அனுமதி கொடுத்தான். நீங்க என்னது, அதாவது அப்படியான மரங்களை நீங்கள் வெட்டினாலும் சரி, அல்லது தரக்தும் அலா உசூலிஹா, அதை அப்படியே நீங்க வைத்தாலும் சரி, ரெண்டும் உங்களுக்கு அனுமதி தான், உங்களுக்கு அனுமதி தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். காரணம் என்ன? எங்களுக்கு முதல் நோக்கம் கொள்கையை அந்த இடத்துல நிலைநாட்டுவதுதானே தவிர மரத்தை வெட்டாமிக்கிறதல்ல. மரத்தை வெட்டுவதன் மூலம் தான் கொள்கையை நாட்டணும்னா நிலைநாட்டணும்னா என்ன, அதை இஸ்லாம் என்ன செய்யும், செய்ய சொல்லும் என்பதை நாங்கள் அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆனில் இருந்து பல இடங்களை நீங்க பார்க்கலாம். அதே போல உணர்வுகள், அதாவது மிதமிஞ்சி போன ஒரு மகனுடைய தந்தையுடைய உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, மகனை பற்றி என்ன செஞ்சார், அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செஞ்சார். இன்னபினி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். வ இன்ன வஅதக்கல் ஹக், உனது வாக்கு உண்மையானது, அதனால என்னை காப்பாத்திரு, அந்த புள்ளைய காப்பாத்தி என்னோட சேர்த்துரு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொன்னா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் வ இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். அவர் உனது குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, இது பொருத்தமான வேலையும் அல்ல, இது பொருத்தமான வேலையும் அல்ல, நீங்கள் அறியாமை, அதாவது அறியாதவர்களில் ஆகிவிடுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மகன் விஷயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இல்ம் இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இல்ம் இருக்கிறது. ஆனா அவருடைய உணர்வு என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இதை விட விசாலமானது அவருக்கு தெரியும். அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, அல்லாஹ்விடத்துல கெஞ்சி பார்க்கிறார். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டா, இல்லை என்று. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உணர்வு மேலெழுதல் என்ன செஞ்சு இருந்தது. இப்ப அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாமே கேட்கிறார், இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஏன்? அவர் சரி எது பிள்ளைன்னு தான் பார்க்கணும். அந்த இடத்துல எது சரி எது பிள்ளைன்னு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய முடிவு வரும் வரைக்கும், அல்லாஹ்வுடைய முடிவு வரும் வரைக்கும், அல்லாஹ்வுடைய முடிவு அதுதான் சொன்னா அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை என்ன செய்யறோம், அடுத்த செகண்டே அவர் கட்டுப்பட்டுருவார். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கொள்கையில உறுதியானவர். ஆனா தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, என்ன, நான் உங்களுக்காக என்ன செய்வேன், பாவ மன்னிப்பு தேடுவேன். அவர் இணை வைக்கிறான்னு தெரியும், சிறுக்கு வைக்கிறான்னு தெரியும். இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றவங்களை யாருக்கும் சொல்லல. ஆனா தந்தை என்பதனால என்ன செஞ்சாரு, அப்படி கேட்டாரு, நான் பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ் தஆலா தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படின்னு கொஞ்சம் விரிச்சு பேசி பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. தந்தைக்காக கூட பாவ மன்னிப்பு தேடக்கூடாதா, அப்படி ஒரு வல்கரான ஒரு இதா. அப்படி இப்படி திருப்பி கேட்டாருன்னா எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும், அது ஒரு பயங்கரமா தான் இருக்கும். தந்தைக்காக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் எப்படி சொல்றா, வலவு கானு உலி குர்பா, அவர்கள் மிக நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அபூ தாலிபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது வசனத்தை இறக்குறான். நீங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சொன்னதெல்லாம் ஒரு வாக்காக சொன்னார். அது தெளிவான பின்னால் அவர் என்ன செஞ்சிட்டார், அதை விட்டு விட்டார்னு அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான். இந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை. உணர்வுகளுக்கு நாம் எப்ப இஸ்திஸ்லாமாக கூடாது. இப்படி மட்டுமல்ல, இன்னொரு வகையில் ஹதீஸுக்கு வரமுதி சொல்றேன், மற்ற சைட்ல உணர்வுகளுக்கு வழிபடக்கூடாது. எப்படி? எதிர்க்கிற விஷயத்துல, ஆதரிக்கிற விஷயத்துல மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு சார்பாக நின்று எதிரிகளையும் கொள்கைக்கு முரணானவர்களையும் மார்க்கத்துக்கு முரணான எதிர்க்கிற விஷயத்துல மட்டுமல்ல, அந்த மாதிரி இறைவனுக்கு சார்பா நிக்கிற இடம், பாவத்தை எதிர்க்கிற நேரத்தில் கூட உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்திஸ்லாமாகி விடக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், நீங்கள் மீனுக்குரியவரை போன்று ஆகிவிட வேண்டாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று ஆகிவிட வேண்டாம். ரசூலுல்லாஹி பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர் எதில் அப்படி ஆனாரு, பாவத்துக்கு சார்பாவா பாவத்துக்கு எதிராவா, பாவத்துக்கு எதிரா, பாவத்துக்கு எதிராக தான் அவர் இருந்தாரு. அல்லாஹ் சொல்ற அந்த விஷயத்துல அப்படி போயிடக்கூடாது. நீங்க அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்ற, அல்லாஹ் என்ன சொல்றா வகையில், அவ்வளவுதான். அந்த இடத்துல என்ன நடக்குது, அவர் அந்த சமுதாயத்துக்கு எதிராக துஆ கேட்டு போறாரு, அல்லாஹ் தஆலா அழிக்கணும், அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை அழிக்க, நீங்களா எப்படி நேர்வழி பெறுவீர்கள் என்றுதான் என்ன செய்யறாரு, அவர் அந்த சமுதாயத்தோட கோவிச்சு கண்டு போறாரு. அந்த கோவிக்கிற நேரத்தில் அவரோட உள்ளத்துல என்ன ஏற்படுது, இறைவன் எனது பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யல, எனது பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி தண்டனை என்ன செய்யல, அளிக்கல. உங்களுக்கு தண்டனை வரும்னு அவர் சொன்னார், வரல. தண்டனை வரும்னு சொன்னாரு, வரல. எதனால அப்படி சொன்னாரு, எதிர்க்கிறதுக்கு தான் சொன்னாரு, பாவத்தை எதிர்க்க தான் சொன்னாரு. அவர் போயிட்டு வந்தோன்னே அந்த மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருந்தாங்க. 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கை சொன்ன ஒரே ஒரு நபியுடைய இடம் அந்த தான். மிஅத்த அல்ஃபின் அவ் யஸீதூன், எனக்கு யாரும் தேவையில்லைன்றான் அல்லாஹ்.
எனக்கு சார்பானவர்களும் தேவையில்லை, எதிரானவர்களும் எனக்கு தேவையில்லை என்பதை நிரூபிப்பதற்காக 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தகுன் கசாஹிபில் ஹூத், அந்த மாதிரி நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவசரப்பட்டு விட வேண்டாம். இதை நினைச்சு உணர்வுல இன்னும் கொஞ்சம் பேர் மாறிடக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் நான் யூனுஸை விட சிறந்தவன் என்று சொல்லிவிட வேண்டாம். யாரும் ஆனா ஹைரும் மின் யூனுஸ் இப்னு மத்தா அப்படி என்று சொல்லிவிட வேண்டாம். யூனுஸ் தந்தைய பேர் மத்தா, அவரை விட நான் என்னது மிகவும் சிறந்தவன் என்று சொல்லிட வேண்டாம். ஏன் நாங்கள நிதானமா நடக்கிறோம் என்னது, அப்படி யூனுஸை விட என்னது எதிராக நீங்க சொல்லிவிட வேண்டாம். இப்படி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, எதிரான விஷயத்தில் கூட நம்மகிட்ட நிதானம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்திஸ்லாமாகி விடக் கூடாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது.